ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே vlog சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான குட்டி கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஃப்ளார் நாங்கள் எப்போல்லாம் வெளில போகிறோமோ அப்போல்லாம் பூச்செடி பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒன்று வாங்கி வச்சுப்போம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் வாங்கும்போது ஒரு 5 ரோஸ் செடி வாங்கினோம். அதில் இந்த எல்லோ கலர் ரோஸ் ஒன்று. இந்த செடி பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் செடி தான். இதுவுமே நம்ம கடையில் வாங்கினது தான். நாங்கள் வாங்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது ரோஸ் தான். நம்ம வாங்கின 5 ரோஸில் இதுவுமே ஒன்று தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடி இது பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் ஆனால் இந்த பிளான்ட்லேயே நாங்கள் ஒரு 10-15 கிட்ட ரோஸ் நாங்கள் பறிச்சிருப்போம். அந்த அளவுக்கு நிறையவே பூக்கும். இதுவுமே குட்டி ஒரு லைட் பர்பிளில் இருக்கும் இந்த ஃப்ளாரோடைய கலர். நெக்ஸ்ட்டு இதுவுமே ஒரு ரோஸ் செடி தான். நம்ம வீட்டில் எப்பயுமே மணி பிளான்ட் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் வீட்டில் எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் மணி பிளான்ட் நட்டு வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இந்த செடி ஃப்ளார் ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக அந்த செடி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வச்சுருப்பாங்க மோஸ்ட்டாக. இது அடுக்கு செம்பருத்தி. பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் பூ ரொம்ப பெருசாக பூக்கும். இப்போ நம்ம பார்த்த ஃப்ளார்ஸ் எல்லாமே நம்ம எப்படி தண்ணி ஊற்றுவோம், என்ன உரம் போடுவோம் அப்படின்னா, டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் தண்ணி ஊற்றிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு 2 வாளி தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக வீட்டில் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, வெஜிடபிள் வாட்டர் அதுக்கப்புறம் ரைஸ் வாட்டர், இது வாஷ் பண்ண வாட்டர், இது எல்லாமே இதில் ஆட் பண்ணுவோம். நிறைய கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே செடியில் நிறைய பூ பூத்துது. இது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி 1 வீக்கில் இந்த அளவுக்கு ஃப்ளார்ஸ் எல்லாமே பூத்துது. இந்த ஃப்ளார்ஸ் கடையிலேருந்து வாங்கும்போது இந்த அளவுக்கு இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம மண்ணில் நட்டு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ரோத் பண்ணி வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலே கொய்யாக்காய் செடி மரம் ஒரு 2-3 இருக்கும். அதெல்லாம் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணது. எல்லாத்துக்குமே நாங்கள் நிறைய வாட்டர் ஆட் பண்ணுவோம் டெய்லி. நான் சொன்ன அந்த கொய்யாக்காய் மரம் இதுதான். இதை மாதிரி 2-3 கொய்யாக்காய் மரம் எங்கள் வீட்டில் இருக்கும். அதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணது தான். யாருக்கெல்லாம் பிளான்டிங் கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் அதுக்கப்புறம் பிளான்ட்லாம் இருந்துச்சுன்னா அதுவுமே எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.